என்னை கூப்பிட்டு ஒரு படத்தில் ஒரு அருமையான ரோல் கொடுத்தாரு. நான் அப்போ அமெரிக்கா போயிட்டேன். அப்போ மிஸ் ஆனது, அதுக்கப்புறம் இன்னும் கூப்பிடவே மாட்டேங்கிறாரு. நான் இதுக்காக அமெரிக்கா போகாமல் இருக்க முடியுமா? எல்லாருக்கும் வணக்கம். அபு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் இருக்குதுன்னு சொன்னார். அது படமா வெப் சீரிஸா எதை பற்றி நான் கேட்கல, வரேன்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு போஸ்டர் அனுப்புனார். அதில் அப்படி ஜெய்ஜண்டிக்காக நல்ல ஒரு லுக்கில் நம்ம சாரை பார்த்தேன் டார்க் பேஸில். சரி, ஓகே, வாணிமகாலில் ட்ராமா போட்டாலும் வாணிமகால் தான், அது வெப் சீரிஸாக இருந்தாலும் வாணிமகால் தான். அதுக்கப்புறம் சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை, நான் வந்துட்டேன், அவ்வளோதான். வந்தது பிறகு பார்த்தா, சார் உங்கள் படத்தில் பையால் நடிச்சேன்னு ஒருத்தர், வாரியரில் ஒர்க் பண்ணேன்னு கேமரா அசிஸ்டன்ட் ஒருத்தர், ஒவ்வொருத்தராக சொல்லும்போது சந்தோஷமாக இருக்குது, நம்ம படங்களில் சம்மந்தப்பட்ட ஆட்களாக இருக்காங்கன்னு. அபு இவர் ஒரு வார்த்தை சொன்னார்ல, அந்த மாதிரி தான் அபு. உயிரை கொடுப்பேன்னு வெறும் வார்த்தை இல்லை, உயிரே கொடுத்துருவார். உண்மையிலேயே நான் சிங்கப்பூரை போய் இறங்கினேன்னா, இறங்குனதுலேருந்து திரும்பி வர வரைக்கும் முழுக்க முழுக்க என் கூட இருப்பாங்க. எல்லாமாவும் என் கூட இருக்கிற உண்மையான ஒரு நண்பன். சண்டைக்கோழி படத்தில் அவர் நடிக்க வச்சோம். அவர் தலையில் தேங்காய் தூக்கி ஹீரோ அடிப்பார். அடிச்சுட்டு போனவுடனே அப்படி உட்காந்துருப்பார். இது முறை பருகுன்னு சொல்லிட்டு ஆளாளுக்கு தேங்காய் உடச்சிட்டு போயிட்டே இருப்பாங்க. நான் 5-6 தேங்காய் உடச்சிருப்பேன் அவர் தலையில். இப்போ அந்த படத்துக்கு பிறகு இவரும் 4-5 பூஜைக்கு தேங்காய் உடைச்சிட்டாருன்னு நினைக்கிறேன். அற்புதம் அபு, இது தொடரட்டும். மாபெரும் இந்த வெப் சீரிஸுக்கே இவ்வளோ பிரம்மாண்டமாக ஒரு தக்லை ப்ரெஸ் மீட் மாதிரி இருக்குது. அவ்வளவு பெருசாக பண்ணிட்டீங்க, அற்புதம். அது தொடரட்டும், வாழ்த்துக்கள். இன்னும் நிறைய நீங்கள் செய்யணும், அதுக்கு வாழ்த்துக்கள். இந்த படத்தில் நான் ராஜவேல் இதான் இன்றைக்கி ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன், அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். சார் தான் எனக்கு எல்லாமே சொல்லி கொடுத்தாங்கன்னு சொன்னேன். இன்னும் லீடுன்னு சொல்ல மாட்டேங்கிறாரு, அதை அப்படியே பாதியாக சொல்கிறாங்களே, அவங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். ஆல்ரெடி மியூசிக் ஆல்பம் எடுத்திருக்காங்களாம், இப்போ வெப் சீரிஸு கண்டினியூவாக படங்களும் நீங்கள் எடுக்கணும். சரணுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஹீரோயின் வந்தாச்சான்னு கேட்டு கடைசியில் வந்துட்டாங்க, சௌமியா, அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நான் சாருடைய ட்ராமாவை இங்கே பார்த்துருக்கேன். பல முறை கூப்பிட்டு பல ட்ராமாவுக்கு வர முடியாமல் போயிருக்கு. உண்மையிலேயே சகலகலாவில் எத்தனை எங்கேருந்து சொல்கிறது, அது அங்கேருந்து தொடங்குறது இல்லை. இன்றைக்கும் மாநாடு படம் பார்த்தா அது எவ்வளோ அற்புதமாக பண்ணிட்டாங்க. மிஸ்கின் படத்தில் இன்றைக்கி கரண்டில் எல்லா மேக்ஸிமம் டைரக்டர் படங்களையும் பண்ணிகிட்ருக்காங்க. அது அவங்க அவங்களுக்கு பெரிய இதை நேசிக்கிறதுனாலையும் அந்த சுவாய் சாரோடலாம் பக்கத்தில் இருந்ததுனால அந்த இவ்வளோ பெரிய குடும்பத்திலேருந்து வந்தவங்க. ஆனால் ஒரு கலைன்னு வரும்போது அது மேலே எவ்வளோ பெரிய பேஷன், எவ்வளோ பெரிய பேரன்பு. இன்றைக்கும் ஒரு படம் இருக்குது சாருகேசின்னு, அந்த படத்தை நீங்கள் பார்க்கணும்னு சொல்கிற விதத்தில் ஏதோ படம் நடித்த மாதிரி அவங்க சொல்கிறாங்க. இதுதான் ஒரு பெரிய ஒரு இவ்வளோ பெரிய நீண்ட பயணத்துக்கு மிக முக்கியமான காரணமே அதுதான். எனக்கு ரொம்ப பிடிக்கும் சாரை. நான் என்னோடய படத்தில் நடிக்க வைக்க முடியலையே ஒழிய நான் உண்மையிலேயே பயங்கரமாக ரசிப்பேன் அவங்கள. சார் நிச்சயமாக பண்ணிடுவோம் சார், கூடிய விரைவில் செஞ்சிடலாம். நம்ம இந்த சாருகேசி தொடங்கின அன்னையிலேருந்து எனக்கு தெரியும் சுரேஷ் சார் ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் சொல்லிட்டே இருப்பார், இந்த ஆர்டிஸ்ட் பேசலாமா, இவங்களுக்கு நீங்கள் பேசுவீங்களா சொல்லிட்டு என்கிட்ட சொல்லிட்டே இருப்பாங்க. என்னால் முடிஞ்ச வரைக்கும் அந்த ப்ராஜெக்ட்டுக்கு என்ன பண்ணுமோ நானும் அப்பப்போ பேசி தான் இருப்பேன். நிச்சயமாக சார், அடுத்த படத்தில் கண்டிப்பாக அது 100% நம்ம கம்பெனியில் பண்ண படங்களை விட பண்ண முடியாமல் போயிடுச்சு. எங்களுக்கு நான் தான் மிஸ் பண்ணியிருக்கேன் உண்மையிலேயே. அது அவங்கள பல படங்கள் நான் ரசித்தேன். மிக முக்கியமான படங்கள் கமல் சார் கூட சரி, ரஜினி சார் கூட சரி, சிவாஜி சார் கூட சரி, அப்படி பார்த்துருக்கோம். நிச்சயமாக கூடிய விரைவில் ஒரு படம் பண்ணணும் சார். அது எனக்கு தான் நான் தான் மிஸ் பண்ணியிருக்கேன். நிச்சயமாக பண்ணிடுவோம் சார். அபு வாழ்த்துக்கள். நிஜமாகவே எனக்கு எதுவுமே தெரியாது சார். இந்த மாதிரி விழான்னு சொன்னால் நான் எத்தனை மணிக்குன்னு கேட்டேன், 4 மணிக்குன்னு சொன்னாங்க. நான் வந்துட்டேன் 4 மணிக்கெல்லாம். வாழ்த்துக்கள் அபு. மற்ற எல்லாருக்கும் இந்த படத்தில் பங்கு பெற்ற எந்த ரூபத்தில் வந்திருந்தாலும் உங்கள் எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். இவங்கெல்லாம் இருக்காங்க, இவ்வளோ பெருசாக எல்லோரும் வந்திருக்காங்க, எல்லாமே நம்மளுக்கு நண்பர்கள் தான். பெருசாக கொண்டு ரீச் பண்ணிடுவாங்க. அடுத்தடுத்து நீங்கள் பண்ணுற எல்லா விஷயத்துக்கும் கண்டிப்பாக அவங்க சப்போர்ட்டாக இருப்பாங்க. வாழ்த்துக்கள் எல்லாருக்கும். நன்றி நன்றி. திரு லிங்குசாமி அவர்களுக்கு என்னுடைய வணக்கம். வந்திருக்கும் அத்தனை பத்திரிகையாளர்களும் ஊடக நண்பர்களுக்கும், நிறைய மூத்த பத்திரிகையாளர்லாம் ரொம்ப நாளாக நான் பார்த்துட்ருக்கிற நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க. எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். இந்த வெப் சீரிஸ் இருந்த காலத்தில் எப்படின்னா அது ஐபிஎல் மேட்ச் மாதிரி ஆயிடுச்சு. அது ஐபிஎல் மேட்ச் எதுக்காக ரொம்ப இம்பார்ட்டன்னா,
அவங்க நினச்சி கூட பார்க்க மாட்டாங்க என்னைக்காவது ஒரு நாள் இந்தியாவுக்கு ஆடுவோன்னு. அந்த மாதிரி டேலண்ட்ஸ் எடுத்து கொடுத்தது ஐபிஎல் கிரிக்கெட். அந்த மாதிரி இந்த வெப் சீரிஸ்லேருந்து நிறைய டேலண்ட்ஸ் சினிமாவுக்கு வரும், மக்கள் மத்தியில் போய் பேர் இருக்கக்கூடிய அளவுக்கு வெப் சீரிஸ் இப்போ வளர்ந்துட்டு வருது. அதனால தான் திரு சரண் பிரகாஷ் அவர்கள் நான் ஒரு வெப் சீரிஸ் பண்ண போகிறேன், வந்து பார்க்க போகிறேன் சொன்ன உடனே, என்ன சார் அதுன்னு, சூஸ் அண்ட் ஒன்னு சொன்னார். தெரியும், என்ன சூஸ் பண்ணியிருக்கீங்க அது தெரியும், இல்லை கம்பெனி பேரே சூஸ் அண்ட் ஒன் அப்படின்னு சொல்லிட்டு சிங்கப்பூர் ப்ரொடியூசர், நீங்கள் அவர் அப்புறம் ஷார்ட்லேயே மீட் பண்ணுவீங்க அப்படின்னாரு. எல்லோரும் சொல்கிற மாதிரி ஆரம்பத்தில் அவர்கிட்ட சொன்னதுன்னா, சார் ரொம்ப சின்ன பட்ஜெட் அப்படின்னாரு. நான் சொல்லி இவ்வளோ சின்னதாக எடுத்தால் கண்ணுக்கே தெரியாது என்ன. இல்லை சார் பட்ஜெட் தான் இவ்வளோ சின்னதுன்னாரு. சரி எவ்வளோ சொல்லுங்கள், நீங்கள் ஆசைப்பட்டு சொல்கிறீங்களே எவ்வளோ சொல்லுங்கன்னா ஒரு ஃபிகர் சொன்னார். சார் இது நல்லா இருக்கே சார் ஃபிகர், ஏன் இதை போய் என்கிட்ட சின்ன பட்ஜெட் சொல்கிறீங்கன்னு. இல்லைங்க உங்கள் பட்ஜெட் இல்லை, இது மொத்த பட்ஜெட்டே இவ்வளோதான் அப்படின்னாரு. அப்புறம் யோசித்து பார்த்தேன், இவ்வளோ ஆர்வமாக இருக்கார் இவர், இதுக்குள்ளே எடுக்கணும்னு ஆசைப்பட்றாரு. சரி நீங்கள் கதையை சொல்லுங்கன்னு. பட்ஜெட் எவ்வளோ சின்னதாக இருந்தாலும் அந்த கதை ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்தது. இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்றைக்குமே இந்த பிரம்மாண்டமான படம்னு சொன்னால் நான் அதை நம்ப மாட்டேன். 200 கோடி 300 கோடியெலாம் ஐ டோன்ட் பிலீவ் பிரம்மாண்டமான படம் கிடையாது. சப்ஜெக்டோட வேல்யூ இருக்குது பாருங்கள், மக்கள் மத்தியில் போய் ரொம்ப நாள் நிற்கிது பாருங்கள், அதுதான் பிரம்மாண்டம். அந்த விதத்தில் இது வந்து ட்ரைட் அண்ட் டெஸ்டட் சப்ஜெக்டாக இருந்தது. நீதிமன்றத்தில் தவறு இழைக்கப்பட்ட ஒருவன், மரண தண்டனைக்கே போய் நிற்க வேண்டிய ஒருத்தன், ஆனால் தப்பாக அவனுக்கு அந்த தண்டனை கொடுத்துட்டாங்க. அவன் எப்படி காப்பாற்றப்படுறான், என்றைக்குமே இந்த ராங் பர்சனை போய் உள்ளே தள்ளிட்டாங்கன்னா அவனை காப்பாற்றப்படுற அந்த கதை காலங்காலமாக அது ஜெயிக்கக்கூடிய ஒரு கதை. அப்படி ஒரு அருமையான கதையை சொன்னார். அதில் எனக்கு கொடுத்த ரோல் ரொம்ப முக்கியமாக பட்டது. காரணம், அவனுக்கு அந்த தப்பான தண்டனையை வாங்கி கொடுத்த வக்கீலே நான் தான். ஸோ கடைசியில் என்னுடைய மனசாட்சி உறுத்தி அந்த பையனை போய் காப்பாற்றி விடுறது நான் தான் வரும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அந்த ரோல் தான் அந்த பையன் யஷ்வந்த் பண்ணியிருக்கான், ரொம்ப நல்லா பண்ணியிருக்கான் அந்த பையன். ஸோ அப்படி சொன்னபோது பண்ணலாம் சார், என்ன எத்தனை நாளில் பண்ணுவீங்கன்னு சொன்னார். நான் அவர் சொன்ன மொத்த பட்ஜெட், மொத்த நம்பர் ஆஃப் டேஸை பார்த்தா இன்றைக்கி இருக்கிற புது படத்தில் பூஜைக்கே அவ்வளோ நாள் பண்ணுவாங்க, அதுக்குள்ளே படத்தை முடிக்க போகிறோம் அப்படின்னாரு. பட் நிஜமாகவே ஒர்க் பண்ணும்போது எனக்கு அந்த காலத்தில் அந்த 80s 90s அந்த பண்ண ஃபீலிங் கிடைச்சது. ஒர்க் பண்ண ஃபீலே கிடைக்கல. இப்போ நான் சகலகலா வல்லவனோ முரட்டுக்காளையோ எல்லாம் பண்ணும்போது என்னமோ பெரிய படம் பண்ண மாதிரியே இல்லை, எஸ்பிஎம் சாரோட ஜாலியாக பேசிக்கிட்டே இருப்போம். அப்படியே போச்சு, ஒரு நாள் வந்து ஐயோ படம் முடிஞ்சு போச்சியா அப்படின்னு. அது நம்ம பீரியட் அது அந்த காலத்தில். அந்த மாதிரி ரொம்ப கேஷுவலாக அழகாக கதையிலேருந்து ஒரு இடம் கூட வெளியில் போகாமல் அனாவசியமாக இல்லாமல் ப்ரொடியூசர் கொடுத்த பட்ஜெட்டுக்கு அழகாக பண்ணி முடித்தார். அதுக்கு ஸ்பெஷல் கங்க்ராச்சுலேஷன்ஸ் நம்ம கேமராமேனுக்கு சொல்லணும் அவருக்கு டெஃபினட்டாக. ஏன்னா 5 ஸ்டார் ஹோட்டலில் கொடுத்து அதை பெருசாகிடுன்னு சொல்கிறதுக்கு ஈஸி, ஒரு சாதாரண இடத்த கொடுத்து அதை 5 ஸ்டார் ஹோட்டல் மாதிரி ஆக்குன்னு சொல்கிறது தான் கேமராமேன் கையில் இருக்குது. அந்த மாதிரி இந்த கதைக்கு வேணுங்கிற அந்த டார்க் ஃபேஸுக்கு வேணுங்கிற அந்த டார்க் மூட்ஸை ரொம்ப அழகாக கொடுத்தாரு. அண்ட் டைரக்டர் வாஸ் வெரி க்ளீன். இந்த கதையில் அவருக்கு எந்தவித சந்தேகமும் இல்லை, இதுதான் மோடு, இதுதான் அடுத்த சீனு, இதுதான் எண்டுன்றதை ரொம்ப அழகாக பண்ணி. அண்ட் அவருக்கு உறுதுணையாக இருந்த திரு குணா அவர்கள், எங்கே அவங்க குணா, அவருக்கு ஒரு ஸ்பெஷல் கிளாப்ஸ் கொடுக்கணும். ஹி ஒர்க் ஸோ வெல் ஆஸ் அசிஸ்டன்ட் அண்ட் அசோசியேட். அண்ட் கூட நடித்தவங்க ராஜவேல் ரொம்ப அழகாக என்னோட செட் ஆகிட்டார். ஸோ இட் வாஸ் லைக் அ குட் டீம். அண்ட் இந்த பையன் யஷ்வந்த் வந்து நீங்கள் பார்க்குறதுக்கு என்னமோ சாதாரண நடிகர்லாம் சொன்னார், ரொம்ப நல்லா பண்ணியிருக்கான். அந்த நீங்கள் பாருங்கள், கண்டிப்பாக சிம்பத்தியை ஃபுல்லாக உள்ளே வாங்கிட்டு அழகாக பண்ண ஒரு ரோல் பண்ணியிருக்கான். அந்த ஹீரோயின் அவங்க செட்டுக்கு டைமுக்கு வந்தாங்க, இன்றைக்கேன் டைமுக்கு வரல தெரில, அவங்களும் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. அண்ட் எனக்கு ஐ வாஸ் ஸ்பெஷலி இம்ப்ரெஸ் வென் ஐ சா த ப்ரொடியூசர். அவர் ஒரு ஜம்முன்னு ஒரு இன்ஸ்பெக்டர் ரோல் பண்ணியிருக்கார். அவர் என்ன இவ்வளோ ஸ்மார்ட்டாக எங்கேருந்து வந்தார் ஒரு இன்ஸ்பெக்டர்னா, சார் அவர் தான் சார் ப்ரொடியூசர் என்னார். அந்த இன்ஸ்பெக்டர் வீக்குக்குள்ளே இவ்வளோ முடி வச்சுருப்பாருங்கிறத நான் இன்றைக்கி தான் பார்க்குறேன் நான். ஸோ அவரோட இன்ட்ரெஸ்ட் டு கம் டு ஹியர், சிங்கப்பூர்லேருந்து வந்து இங்கேயும் இந்த ஃபீலிங்கில். அண்ட் யூ வாஸ் வெரி கிளியர், சார் நான் சொன்னது இதுதான் பட்ஜெட், இதுக்குள்ளே பண்ண முடிஞ்சால் நான் பண்ணுறேன்னு சொன்னேன், டைரக்டர் ஹஸ் டன் இட்னு. இது வந்து எப்படின்னா உங்களை எப்படி இம்ப்ரெஸ் பண்ணணும் நான் ஃபீல் பண்ணுறேன்னா, இதில் யார் ஹீரோ ஹீரோயின் அதெல்லாம் கிடையவே கிடையாது. த ஸ்டோரி இஸ் த மெயின். எப்படி ஒருவன் தப்பான ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கப்பட்ட ஒருவன் காப்பாற்றப்படுகிறான், இதெல்லாம் இந்த காலத்து அடிக்கடி நடக்கிற விஷயம் இது. ஸோ சந்தர்ப்ப சூழ்நிலைனாலும் இந்த சட்டத்தை இந்த வாத பிரதிவாதத்தினாலும் தப்பாக போய் மாட்டிக்கிற சில பேர் எப்படி காப்பாற்றப்படுறார்கள். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு 7 எபிசோடு இல்லையா, மொத்தம் ஒரு 7 எபிசோட்ஸில் பண்ணியிருக்காங்க. இதுக்கு நீங்கள் கொடுக்குற வரவேற்பும் நீங்கள் கொடுக்குற ஊக்கமும் கண்டிப்பாக இதை ஒரு நல்ல ஓடிடி பிளாட்ஃபார்மில் கொண்டு போய் ரீச் ஆகி மக்களிடையே போய் ரீச் ஆகணும். அண்ட் ஐ எம் ஸோ ஹாப்பி லிங்குசாமி இஸ் ஹியர். எனக்கு என்ன ஒரே ஒரு வார்த்தை அவரோடனா, ஒவ்வொரு தடவை இது மாதிரி ஃபங்க்ஷன்லேயே மீட் பண்ணிகிட்ருக்கோம். அது அவர் தப்பு இல்லை, என்னை கூப்பிட்டு ஒரு படத்தில் ஒரு அருமையான ரோல் கொடுத்தாரு. நான் அப்போ அமெரிக்கா போயிட்டேன், அப்போ மிஸ் ஆனது, அதுக்கப்புறம் இன்னும் கூப்பிடவே மாட்டேங்கிறாரு. நான் இதுக்காக அமெரிக்கா போகாமல் இருக்க முடியுமா?
ஸோ ஒரு அருமையான நண்பர். ஸோ அவர் நீங்கள் முக்கியமாக வந்து இவங்களுக்கெல்லாம் ரொம்ப க்ளோஸாக இருந்தது. ஐ எம் ஸோ ஹாப்பி. இது டெஃபினட்டாக சொல்கிறேன் சார், இந்த டார்க் ஃபேஸுங்கிற டைட்டில் வந்து நீங்கள் ஃபினிஷ் ப்ராடக்ட் இன்றைக்கி அவங்க ட்ரெய்லர்கள் எதுவும் இன்னும் ரெடி பண்ணலை. நெக்ஸ்ட் ஷோ கண்டிப்பாக இன்னொரு மீட் வைப்பாங்க. இந்த ஃபினிஷ் ப்ராடக்ட் ரொம்ப பாலிஷ்டாக இருக்கும். ஸோ என்ன ப்ரூவ் பண்ணுதுன்னா, கதை நன்றாக இருந்தால், அந்த கதை களம், அந்த பேஸ் நன்றாக இருந்தால் அருமையான சப்ஜெக்ட்ஸை கொடுக்கலாம் வித்தின் பட்ஜெட். இந்த மாதிரி படங்கள், இந்த மாதிரி வெப் சீரிஸ் வெற்றி அடைய தான் சினிமா உலகம் வளரும். இது என்னுடைய தாழ்மையான ஆனால் கொஞ்சம் வலுவான ஒரு கருத்து. இல்லாட்டா நம்ம வந்து எந்த படமும் ஓடலை, இது ஓடலைன்னு சொல்லிட்டு ஒரு கதையில் கான்சென்ட்ரேட் பண்ணால் கண்டிப்பாக படங்கள் ஓடும். எனக்கு இந்த ரோல் பிடிச்சிது, அதனால தான் நான் இதை வந்து கண்டிப்பாக செஞ்சேன். பிகாஸ் நான் நாடக நடிகன் பேசிக்காக. அதனால் நாடகக்காரனுக்கு எப்படின்னா ரோல் ஒன்று கொடுத்துட்டா போதும். நான் இதை வந்து என்னோடய தெய்வமாக நான் மதிக்கிற சிவாஜி கணேசன் சார்கிட்ட பார்த்துருக்கேன். அவர்கிட்ட ரேட்டுக்கிட்ட பற்றியெல்லாம் பேசுவாங்க. அந்த அவர் ரோல் பிரமாதமாக இருக்குன்னு அவர்கிட்ட சொல்லிகிட்டு இருந்தால் அப்படியே பார்த்துட்டு இருந்து பண்ணுறேன்டாடேன்னு அவர். அதுக்கப்புறம் தான் மற்றதெல்லாம். ஸோ நமக்கெல்லாம் அந்த நாடக வெறி. அதனால் ரோல் சாலிடாக கிடச்சிருக்கு ஒரு ரோல், இது பண்ணிடலான்றதுக்காக தான் அவங்க சொன்ன பட்ஜெட்டில் பண்ணோம். இதில் இன்னொரு விஷயம், என் டாட்டருக்கும் ஒரு அருமையான ரோல் கொடுத்துருக்காங்க. அவங்கன்னா டோட்டலாக நெகட்டிவ் ரோல். இந்த மாதிரி ஒரு நெகட்டிவ் ரோலில் நான் அவங்கள பார்த்ததே கிடையாது, அவங்களே பார்த்தது கிடையாது. ஸோ தெர் ஆர் சம் டிஃப்ரென்சஸ். அந்த ஹீரோயினும் நல்லா பண்ணியிருக்காங்க. நான் சொல்லிகிட்டே இருக்க, வந்துடுவாங்களா இல்லையா? சரி. ஸோ டெஃபினட்டாக இது வந்து இந்த கிளைமேக்ஸ் கெஸ் பண்ண முடியாத அளவுக்கு ரொம்ப நல்ல சஸ்பென்ஸோடு வச்சுருக்காங்க இந்த படத்தில். ஸோ அது பாராட்டக்கூடிய ஒரு விஷயம். நீங்கள் ஏன்னா என்கரேஜ் பண்ணணும். இதெல்லாம் நான் எல்லாம் சொல்லி பிரயோஜனம் இல்லை. நம்ம நிறையா பண்ணியாச்சு. இப்போ கூட நிறைய படங்கள் பண்ணிட்டு தான் இருக்கேன். இப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷம். நான் தெலுங்கில் மைத்ரி ஃபிலிம் மேக்கர்ஸோட ஒரு ஃபஸ்ட் கிளாஸ் படம் பிரபாஸோட பண்ணிகிட்ருக்கேன். அதே மாதிரி நேர் ஆப்போசிட்டாக ஹிந்தியில் மாதவன் சார், கங்கனா ரனோத்தோட ஒரு படம் நல்ல ரோல் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஆமாம், ஏஎல் விஜய் சார் டைரக்ஷனில். அதான் தெரியல, திடீர்னு 75 வயசில் எனக்கு காட்டில் மழை அடிக்குது. நோ, அதுதான் சொல்லுவாங்க. அதுதான் சிவாஜி சார் சொன்னதை மறுபடியும் சொல்கிறேன். நடிகனுக்கு மட்டும் வயசுங்கிறதே கிடையாதுடா. அவன் உடம்பு ஒத்துழைக்கிற வரைக்கும், மூளை ஒத்துழைக்கிற வரைக்கும், அந்த மன வலு அது ஒத்துழைக்கிற வரைக்கும் நீங்கள் நடிச்சுக்கிட்டே இருங்க. இன்றைக்கும் அது வந்து என்னால் முடியாதுங்கிறத சொல்லவே சொல்லாதீங்க. ஏன்னா அதை சொல்ல ஆரம்பிச்சிங்கன்னா நிஜமாக முடியாமல் போயிடும் அப்படின்னு அவர் கொடுத்த அட்வைஸில் முடிஞ்ச வரைக்கும் என்னுடைய ஆசை, இந்த மாதிரி நண்பர்கள், உங்களை பத்திரிகை நண்பர்கள், ஊடக நண்பர்களை சந்திச்சுட்டே இருக்கணும், நடிச்சுக்கிட்டே இருக்கணும். சரண் பிரகாஷ் மாதிரி எவ்வளோ பேர் வந்தாலும் என்னுடைய ஒத்துழைப்பு கண்டிப்பாக உண்டு. அண்ட் இந்த டார்க் ஃபேஸுக்கு ப்ளீஸ் கிவ் தம் அ குட் என்கரேஜ்மெண்ட். பிகாஸ் நான் அஷ்யூர் பண்ணுறேன், ஸ்டோரி வைஸ் அண்ட் கண்டென்ட் வைஸ் இது ஒரு பிரமாதமான சப்ஜெக்ட். அண்டு நவ் ஐ ரிக்வஸ்ட் திரு லிங்குசாமி அவர்கள், நானே ரிக்வஸ்ட் பண்ணிடுறேன். இல்லை நீங்கள் சொல்லணுமா 2 வார்த்தை அவரை பற்றி? ஓகே, சாரி. ஏன்னா ரொம்ப சென்சிபிள் சப்ஜெக்ட்ஸை கொடுக்கக்கூடிய ஒரு டைரக்டர். அதான் சொல்கிறேன்னே, நான் மிஸ் பண்ண முக்கியமான டைரக்டர்ஸில் ஒருத்தர். மிஸ் ஆகாத கூடிய சீக்கிரம் சேர்ந்து பண்ணிடலாம். ஆனால் இந்த சந்தர்ப்பத்தில் நான் இதில் சொல்லலாம், வித் இஸ் பர்மிஷன், என்னுடைய ரீசன்ட் நாடகம் ஒரு அற்புதமான படமாக ஆயிருக்கு. திரு சுரேஷ் கிருஷ்ணா டைரக்ஷனில் சாரு கேசிங்கிறத. கூடி சீக்கிரம் அந்த ஒரு பெரிய ஆடியோ ஃபங்க்ஷன்லேயும் உங்களை சந்திப்பேன். அது என்னுடைய லட்சிய படமாக வரணும். அதுக்கு முன்னாடி ஒரு நல்ல ரோல் நான் பண்ணியிருக்கேன்னு சொன்னால் அது இந்த டார்க் ஃபேஸ் தான், அதில் எந்த டவுட்டும் கிடையாது. தேங்க்யூ ஸோ மச். விஷ் யூ ஆல் த பெஸ்ட் அண்ட் த ஹோல் டீம். ஆல் த பெஸ்ட் யூ. தேங்க்யூ சார். தொடர்ந்து நீங்கள் வந்து